السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما الحياة الدنيا لعب ولهو. ரமையான மூமின்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப் முழுவதிலேயும் எங்கெல்லாம் தன் செய்திகளை தூதுத்துவத்தை அல்லாஹ் சொல்லி வருகிறானோ அங்கெல்லாம் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். உலக வாழ்வு நிரந்தரமற்றது, மறுமை வாழ்வு மட்டுமே நிரந்தரமானது. மறுமைக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தயார் செய்து கொள்ளுங்கள், வணக்க வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் குர்ஆனிலே நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். பெருமானாருடைய சஹாபாக்களில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு துல்பிஜாதைன் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த காலகட்டங்களில் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கிய பாதையில் வலது பாகத்தில் ஜபலை வர்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மலைப்பாங்கான பகுதி, நல்ல செழிப்பான பகுதி, நிழல் தரும் மரங்கள் நிறைந்த பகுதி. அந்த கிராமத்து மக்கள் செழிப்போடும் நல்ல சூழ்நிலையும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்பொழுது முசைனா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தில் அப்துல் உஸ்ஸா என்பவர் பிறக்கிறார். சில நாட்களிலேயே அவர் தந்தையை இழந்த அனாதையாகி விடுகிறார். ஒரு அனாதையாக அவர் வாழ்ந்து வருகிற பொழுது அவருடைய சிறிய தந்தை நிறைய வசதி வாய்ப்புகளோடு அந்த சமூகத்தில் இருந்தார், செல்வாக்கோடும் இருந்தார். ஆனால் அவருக்கு குழந்தை பாக்கியங்கள் இல்லை. அதனால தன்னுடைய சகோதரனின் மகனான இந்த அப்துல் உஸ்ஸாவை எடுத்து வளர்க்கிறார். தான் பெற்ற பிள்ளையை போலவே சீரோடும் சிறப்போடும் வளர்க்கிறார். தன்னுடைய எல்லா சொத்துக்களுக்குமான வாரிசு இவர்தான் என்ற மனநிறைவும் கொள்ளுகிறார். என்னதான் இருந்தாலும் தம்பிள்ள மாதிரி வராதுல. ஆனாலும் இவர் நம்புகிறார், தன்னுடைய சகோதரனின் மகர் தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் கவனித்துக் கொள்வார். அவர் எதிர்பார்த்ததை போன்று இவர் வளர்ந்து இளைஞராகி ஆளாகி வருகிற பொழுதும் நல்ல குணம் படைத்தவராக, சமூகத்திலே அந்தஸ்து பெற்றவராக, நேர்மையோடும் நியாயத்தோடும் நடந்து கொண்டே இருக்கிறார். இதுல என்ன அதிசயம்னா, மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில் இருக்கிற இந்த மலைப்பாங்கான இந்த பகுதிக்கு பெருமானாரை பற்றிய செய்தி வரவே இல்லை. ஏன்னா இஸ்லாம் ஆரம்பித்த தேதியிலேயே மதீனாவுக்கு இஸ்லாம் வந்து விட்டது இல்லையா? ஆனால் இந்த செய்தி கிடைக்காத ஒரு மலைப்பாங்கான பகுதியில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கு. நல்ல இளைஞராக அறிவாளியாக வரும் பொழுது தன் சமூகத்திலிருந்து வெளியே வர்றார். அப்பதான் வெளி உலகத்தை பார்க்க வருகிறார். மதீனாவிற்கும் மக்காவுக்குமான நிறைய போக்குவரத்துகளை பார்க்கிறார். அப்படியே அவங்கள்ட்ட பேசுறாரு, என்ன இப்படி போறீங்க வர்றீங்க, என்ன வியாபாரமா இதா? அப்பொழுதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றிய செய்தி அவருக்கு கிடைக்கப்பெறுது. ரொம்ப ஆச்சரியமா அவரு கேட்கிறாரு, எப்படி நமக்கு தெரியாம போச்சு? நம் சமூகத்திற்கு இந்த ஏன்னா அரபு கோத்திரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் ஒரு மலைப்பாங்கான பகுதிகளில் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டு விவசாயங்கள் செய்து கொண்டு ஒரு மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படி செய்தி கிடைக்காம போச்சு? நாடோடிகள் அல்லவா? மீண்டும் விசாரிக்கிறார். காலங்கள் ஓடுகிறது. பிறகு பெருமானார் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி அவருக்கு கிடைக்குது.
இப்பதான் அவர் யோசிக்கிறாரு, இவ்வளவு அற்புதமான மார்க்கம் நம் உள்ளத்திற்கு எட்டாமல் போய்விட்டது அப்படின்னு கவலைப்பட்ட அவர் தனக்குத்தானே கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். காலதாமதம் படுத்தக்கூடாது. அந்த முசைனா கோத்திரத்தில் ஒற்றை முஸ்லீமாக அவர் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கிட்டாரா? தன் சமூகத்திற்கு தெரியக்கூடாது. குறிப்பாக தன்னை வளர்த்து ஆளாக்கிய தன்னுடைய சிறிய தந்தைக்கும் தெரியக்கூடாது. அதனால தன் ஊரிலேயே ஒதுக்குப்புறமான கணவாய் பகுதிகளுக்கு சென்று அவர் கேள்விப்பட்டதை வைத்து தொழுது கொண்டிருந்தார், அல்லாஹ்வை இபாதத்து செய்து கொண்டிருந்தார். மனமெல்லாம் பெருமானாரை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், இந்த இஸ்லாத்தை வெளிப்படையாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்குள் நிரம்பி வழிந்தது. அவரு என்ன யோசிச்சார் தெரியுமா? நமக்கு செய்தி கிடைத்ததை போல நம்ம ஊருக்கும் கிடைக்கும். நம்ம ஊர்ல யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க, நம்முடைய சிறிய தந்தைக்கும் தெரியும். அப்ப அந்த நேரத்தில் நம்முடைய இஸ்லாத்தை நாம் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா காலங்கள் ஓடுதே தவிர இவங்க யாரும் அந்த செய்திகளுக்குள்ள போகவே இல்லை. அவங்க ஒரு துணியால வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கிறார். செய்தி எல்லாம் கிடைக்குது. பெருமானார் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. பத்ர் போர்க்களம் நடக்கிறது, உஹது போர்க்களம் நடக்கிறது. இஸ்லாம் வெளி உலகத்துல பயங்கரமா பேசப்படுது. ஆனா இவருடைய ஊர்ல அதை பத்தி உண்டான வாடையே கிடையாது. யோசிச்சார், இப்படி போயிட்டு இருந்தா நம்முடைய இஸ்லாமிய வாழ்வு ஏக்கம் தேட்டம் நிறைவேறாம போயிடுறோம். ஒரு முடிவு செய்யலாம், என்னானாலும் பரவாயில்லை அப்படின்னு உறுதியான முடிவெடுத்து கொண்டு தன்னுடைய சிறிய தந்தையிடம் வந்து சொல்லுகிறார், தந்தையே, இப்படி ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக மக்காவில் வந்தார்கள், இப்பொழுது மதீனாவில் வாழுகிறார்கள். ஒரு அற்புதமான மார்க்கம், நாம் வணங்கி கொண்டிருக்கிற அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் யாவற்றையும் துடைத்து எறிந்து ஏக வல்லவனாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார். நீங்க இஸ்லாத்துக்கு வருவீங்க அப்படின்னு நானும் காத்திருந்தேன், எதிர்பார்த்திருந்தேன். அது நடக்கவே இல்லை. அதனால் நீங்கள் யோசியுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களோடு இன்னும் விசுவாசமாக நான் பயணிப்பேன். ஒரு கால் உங்களுடைய முடிவு வேறாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய நிலையில் இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு சஹாபியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் மிக பெரும் தியாகங்களும் வடுக்களும் இருந்திருக்கிறது. நாம லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுக்கு ஒரு சின்ன வழி கூட நம்மளாம் அனுபவிக்கல. எப்ப சொன்னோம் சொல்லுங்க? எப்ப சொன்னோம்? நம்ம தாய் சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன வயசுல, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. அப்படி வந்தது, விளையாட்டில் வந்தது, தாய் பாசத்தோடு வந்தது. ஒவ்வொரு சஹாபியும் இந்த கலிமாவை மொழிவதற்கு பின்னால் மிக பெரும் தியாகங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்த சிறிய தந்தை இதுவரைக்கும் இல்லாத கடும் கோபம் கொண்டார். கடுமையான கோபம். சொல்றாரு, நமது முன்னோர்களெல்லாம் வழிபட்டு வந்த வழிபாட்டு முறைகளை, விக்கிரக ஆராதனைகளை வேண்டான்னு சொல்ற ஒரு மதத்தை நீ ஏத்துக்கிறியா? புதிய ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள போகிறாயா? நீ விட்டுவிடு, அது வேண்டாம். அவர் சொல்றார், இல்ல நான் அதைத்தான் பின்பற்றுவேன். அடுத்த பேச்சுக்கு வர்றார், மகனே, நீ எதீமாக இருந்தாய். மனுஷனுடைய இயல்பா இருந்தாங்க, என்னைக்கா இருந்தாலும் சொல்லி காமிச்சிருவான். அத்தாவாக இருந்தாலும் சரி, நீ அப்படி இருந்தாய். உன்னை ஆளாக்கி இவ்வளவு செல்வ நிலையில் ஒரு சமூகத்தினுடைய அந்தஸ்தில் கொண்டு வந்து நான் நிறுத்தி இருக்கிறேன். இப்ப நம்முடைய முன்னோர்களின் மார்க்கம் மதம் வேண்டாம்னு சொல்ற ஒரு கால் இதை நீ நிராகரித்தால் இந்த காசு பணம் சொத்து சுமை எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வரும், மீண்டும் நீ எத்தீமாக ஆக வேண்டியது வருங்கிற அவர் சொல்றார். இதுதான் உங்க ஆசைனா தாராளமாக எடுத்து. அவருக்கு பொருட்களை இப்படி ஒரு பதில் வரும்னு தெரியல. உடனே தன்னுடைய சமூகத்தை கூப்பிடுகிறார். முசைனா எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு ஊர், எல்லோருக்கும் தெரியும்
வந்தவங்க எல்லாம் சிலர்கள் ரொம்ப நைஸா சொல்றாங்க, அத்தாட்டா பகிச்சுக்காதப்பா, உன்னை வளர்த்தனாரு ஆளாக்கினாரு, எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த காசு பட்டமெல்லாம் நீ சம்பாதிக்க முடியுமா, அந்த மார்க்கத்தை விற்று. வெறும் துன்யாவை வைத்து மட்டுமே அவர்கள் பேசுகிறார்கள். சில பேர் சொன்னாங்க, நீ அந்த மார்க்கத்தை விடலன்னு சொன்னா கடுமையாக தண்டிக்கப்படுவாய், இந்த ஊராரால் நீ புறக்கணிக்கப்படுவாய், இப்படி எல்லாம் அதட்டுறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரே வார்த்தையில் சொல்றார், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள். சமுதாயத்தில் சொல்றார், மக்களே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் இஃபஅலு மா ஷி'தும், என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை நான் பின்பற்றுவேன். வதாரிகு இபாதத்தல் அஹ்ஜார், கற்களை வணங்குவதை நான் விட்டு விடுவேன். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவேன். உங்களிடம் இருப்பது, என்னுடைய சிறிய தந்தையிடம் இருக்கிற இந்த துனியா சார்ந்த பொருட்கள் எதுவும் தேவையில்லை, நீங்களே வச்சுக்குங்க என்று பேசி முடித்த பொழுது போயிட்டு வந்துட்டார். முதல்ல கண்ணியமா அனுமதி கேட்டார். ஊரே சேர்ந்து அவரை துரத்துகிறது, எல்லாம் முடங்கிட்டார். எந்த செல்வ செழிப்போடும் வனப்போடும் வாழ்ந்தாரோ அந்த பொருளாதாரம் எல்லாம் பறிக்கப்பட்டுருச்சு. வரலாறு சொல்லுது, இவங்க தாயார் தந்த ஒரு முரட்டு கம்பளி மொத்த உடம்புக்கும் போத்துறது, ஒரு போர்வை, அதை மட்டும் விட்டுட்டாங்க. அந்த போர்வையோடு தன்னுடைய மலைப்பகுதியிலிருந்து இறங்கியவர் மதீனாவை நோக்கி விரைகிறார். அவருடைய மனசெல்லாம் ஒரே கவலை, இந்த துனியாவுடைய வாழ்வுக்காக பெருமானாரை சந்திப்பதை இவ்வளவு காலம் நாம தாமதம் பண்ணிட்டோமே. இவர் நடந்து மதீனாவுக்கு போய் சேருகிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இரவு நேரம் பார்த்தாரு, இப்போ ஒன்று சரியாகாது. மஸ்ஜித் நபவியில ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டார். தஹஜ்ஜுடைய நேரம் வருது. இவரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கார், பெருமானாரை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறார். தஹஜ்ஜுடைய நேரம், பெருமானார் எழுவார்கள், தொழுவார்கள், பின்பு பள்ளிவாசலுக்கு வருவார்கள். அதனால நாயகத்தினுடைய வீட்டு வாசலின் பள்ளி ஒட்டி தானே, எப்ப திறக்கப்படுன்னு போய் பவியமா நிற்கிறார். அவருடைய மனதிற்குள் அந்த ஈமானிய பேரின்பம். எந்த ரசூலை கேள்விப்பட்டதினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அந்த ரசூலை நேருக்கு நேராக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஈமானிய பேரின்பத்துல அப்படியே நிற்கிறாரு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதவை திறந்து வெளியே வரும் பொழுது பெருமானாருக்கு சலாம் சொல்லுகிறார். திருமுகத்தை பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு அப்படி கண்களெல்லாம் தார தாரையா கொட்டுது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்க யார்? நான் முஸைனா கூட்டத்தை சார்ந்த அப்துல் உஸ்ஸா. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்ப சொன்னாங்க, அப்துல் உஸ்ஸா இல்ல, நீ அப்துல்லா. பெருமானார் நிறைய பேருக்கு பெயர் வைத்தார்கள், எல்லாருக்கும் பேர் என்னது? அப்துல்லா. அவங்க பேரை கேட்பாங்க, அது பழைய வழிபாடுகளின் பெயராக இருந்தால் உடனே பேரை மாற்றுவாங்க. பல் அன்த அப்துல்லா, நீங்க அப்துல்லா, தொழுதுக்கு பார்க்கலான்ட்டார். அந்த முதல் சந்திப்புக்கு பிறகு போய் தொழுகையில் கலந்து கொள்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுக வைக்கிறார்கள். தொழுது முடித்த பிறகு பெருமானாருடைய வழமை உண்டு, திரும்பி உட்கார்ந்து மக்களை பார்த்து பேசுவார்கள், அன்றைய செய்திகளை சொல்வார்கள், சிலர்களை பற்றியெல்லாம் விசாரிப்பார்கள். அந்த வழமையான நடவடிக்கைகள் முடிந்த பிறகு அவரை பார்த்து கேட்கிறார், மன் அன்த, நீங்க யார்? அப்பதான் அவர் எந்திரிச்சு சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் முஸைனா கோத்திரத்தை சார்ந்தவன், தங்கள் மீது ஈமான் கொண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது, என்னுடைய சூழ்நிலையும் நிர்பந்தமும் இன்றுதான் அல்லாஹ் நாடி இருக்கிறான், நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு வந்து பக்கத்துல வாங்க அப்படின்னு அழைத்து எல்லா சஹாபாக்களுக்கும் சொன்னாங்க, இவர் நம்முடைய விருந்தாளியாக, இஸ்லாமிய விருந்தாளியாக மாறிவிட்டார், நம்மோடு இவர் தங்க போகிறார் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அறிமுகம் செய்துவிட்டு நீங்க பள்ளியிலேயே தங்கிக்கிங்கன்னு சொன்னார்.
ஆகிரத்தினுடைய தேட்டம், மறுமையை பற்றி உண்டான எண்ணங்கள் அதிகமா பெருமானாரோடு நெருக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட அவர் குர்ஆனின் மீது தீராத காதல் கொண்டவராக இருந்தார். பள்ளியில ஒரு மூலையில உட்கார்ந்து என்ன செய்வாரு? குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஆள் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் பல கண்கள்ல பார்த்துருவார். நேரா வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாரு, நாயகமே இவன் நடிக்கிற மாதிரி தெரியுது, சந்தேகமா இருக்குன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உமர் அவரை விட்டு விடுங்கள், அவர் குர்ஆனின் தோழராக இருக்கிறார், அவர் ஓதிக்கொண்டே இருக்கட்டும். அரபிக்குரிய சஹாபாக்கள் எல்லாம் அவரை சந்திச்சு அவருடைய கிஸ்ஸாவை கேட்கிறாங்க, நீங்க யாரு, எங்கிருந்து வந்தீங்க? அப்ப எல்லாம் அவர் சொல்றார், நான் வந்தேன் பெருமானாரை சந்திக்கணுமா இல்லையா, இந்த வினோதமான ஆடை கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதனால அந்த ஆடையை ரெண்டா கிழிச்சு ஒன்றை வேட்டியாகவும் மற்றொன்றை போர்வையாகவும் போட்டுக்கொண்டு வந்தேன் அப்படின்னவன சஹாபாக்கள் எல்லாம் சிரிச்சுட்டு ஒரு பேர் வச்சாங்க, துல்பிஜாதை, இரட்டை போர்வை உடையவர். ஒரு பேருக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அந்த போர்வையை தவிர தன்னுடைய வனப்பான வாழ்க்கை முழுவதையும் இஸ்லாத்திற்காக விட்டுட்டு வந்திருக்கிறார். நம்ம அப்படி செய்வோமா சொல்லுங்க? மனப்போராட்டங்கள், இந்த துனியாவினுடைய இன்பங்கள் நம்ம ஈர்க்கும், அதையெல்லாம் விட்டுட்டு வந்தாரு. அருமைக்குரிய சஹாபாக்கள் அவரை துல்பிஜாதை என்று அழைத்துக் கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல என்ன செய்வார் தெரியுமா? நிறைய இரவு நேரத்தில் தொழுகையில் ஈடுபட்டார். எப்ப பார்த்தாலும் அவருடைய இபாதத்துகள் அல்லது மறுமையினுடைய யோசனைனால் சில நேரத்துல மனசுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சுன்னா ஒரு பெருமூச்சு விடுவோமா இல்லையா? எப்படி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு முடிச்சோ அல்லது மனக்கவலைகள்னாலோ மறுமையை குறித்து நினைக்கிற பொழுதெல்லாம் பள்ளி வாசலுக்குள் இவரிடம் இருந்து போன்ற அந்த கவலையான ஒரு தொனி வெளிப்படுவதனால் இவருக்கு சஹாபாக்கள் அவ்வாஹ், ரொம்ப ஆகுன்னு சொல்றவரு என்று பெயர் வைத்திருந்தார்கள். இப்படியான வாழ்க்கை சூழ்நிலையில் பெருமானாரோடு நிறைய போர்க்களங்களில் கலந்து கொண்டார். இஸ்லாத்தினுடைய மிக கஷ்டமான போர் தபூக் போர் வந்தது. பெருமானார் கிளம்பினார்கள். நிறைய பொருளாதார ராணுவ தேவைகள் வந்தது. எல்லாம் சரி செய்து கொண்டு மாத கணக்கில் பயணிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் கிளம்பும் பொழுது இந்த அப்துல்லா துல்பிஜாதை அவரும் கிளம்புகிறார். இந்த தபூக்கு போகும்போது பெருமானாரை தனியா சந்திச்சு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு துஆ செய்யுங்கள், எனக்கு துஆ செய்யுங்கள், என்ன வேணும்? நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். சஹாபாக்களுடைய தேட்டமெல்லாம் இதுதாங்க இருந்துச்சு. வேறொரு மார்க்கத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்த பிறகு பெருமானார் கிடைத்தார்கள், குர்ஆன் கிடைத்தது, மார்க்கம் கிடைத்தது, மறுமையே நோக்கம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவருக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னது? ஷஹீதாயிட்டா அந்த மறுமையினுடைய வெற்றி நிறைவடைந்து விடும். பெருமானார் பல பேருக்கும் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவருக்கு சொன்னாங்க, அல்லாஹ் காஃபிர்களுடைய வாள்களிலிருந்து உன்னுடைய இரத்தத்தை காப்பானாகன்னு துஆ செஞ்சார். அவர் கேட்டது என்னது? ஷஹீதை கேட்கிறாரு. பெருமானார் சொல்லுகிறார்கள், காஃபிர்களுடைய வாள்களில் இருந்து உன்னுடைய இரத்தத்தை அல்லாஹ் காப்பாற்றட்டும். அப்படின்னா ஒருத்தன் உன்னை வெட்டி சாய்க்க முடியாதுன்றாங்க. இவர் மெதுவா கேட்கிறார், நான் இதை கேட்கலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஜாடமாடையாக சொல்றாங்க, நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்காக புறப்பட்டு உனக்கு நோய் ஏற்பட்டு நீ மரணித்து விட்டால் அப்பொழுதும் நீ ஷஹீது தான். அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு குதிரையின் மீது பயணிக்கிற பொழுது அந்த குதிரை துள்ளி நீ தவறி விழுந்து குதிரையை மிதித்து நீ மரணித்து போனாலும் நீ யாரு? ஷஹீது தான். அவருக்கு ஒண்ணுமே புரியல. நாம கேட்டது என்னது? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகணும். ஆனா பெருமானார் என்னென்னமோ சொல்றாங்களே. கொஞ்ச நாள் தபூக்கினுடைய பயணம் புறப்பட்டு போகிற பொழுது இரவு நேரத்தில்
இவருக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது, வழியிலேயே மரணித்து விட்டார். இப்படி நோய்வாய்ப்பட்டு மரணிப்பார் என்ற செய்தியை தான் பெருமானார் அப்படி சொல்றாங்க. நீ மனசை தளர்ந்தராத, காபிர்களால் வெட்டி கொல்லப்பட்டால் மட்டுமே ஷஹீத் அல்ல, புறப்பட்டு போனாலும் ஷஹீத், நோயுற்று மரணித்தாலும் ஷஹீத், வாகனம் மோதி இறந்தாலும் ஷஹீத். அவருக்கு இப்படித்தான் மரணம் சம்பவிக்கும் என்ற நிலையை பெருமானார் ஜாடமாடையாக சொல்லிட்டார். இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகத்தையும் உமர் நாயகத்தையும் அழைத்தார்கள். நம்முடைய தோழரை கொண்டு வாங்க. இது பெருசா யாருக்கு தெரியாது. படைனா பெரிய படை. ஒரு இடத்தில் இவர் மரணித்து விட்டார். சில சஹாபாக்கள் கூடினார்கள். இந்த 2 நபி தோழர்கள் நல்லா கவனிங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வை தேடி அப்படியே வந்து பார்த்தா இருட்டுக்குள்ள என்னமோ ஒரு சம்பவம் நடக்குது. பார்க்கிறேன், அப்துல்லா தில் பிஜாதை மரணித்து கிடக்கிறார். பெருமானார் உமருக்கும் அபூபக்கருக்கும் உத்தரவிடுகிறார்கள். 2 பேரும் சேர்ந்து இந்த ஜனாசாவை தூக்கிட்டு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சில சஹாபாக்களை வழியிலேயே கபரு தோண்ட சொன்னார்கள். இறங்கி தோண்டினார்கள். பெருமானார் கபருக்குள் இறங்கினார். பெருமானார் கபருக்குள் இறங்கினார்கள். இறங்கி கொண்டு, அபூபக்கரே, உமரே, என் தோழரை தாருங்கள், வாங்கி பெருமானார் கபருக்குள் வைக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மேலே இருந்து சொல்றாங்க, அம்மாடி, இவருக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு நான் வந்தவன், எனக்கு கிடைக்காத பாக்கியம் இவருக்கு கிடைத்திருக்கிறது. மரணம் அல்ல, அந்த மரணத்திற்கு பெருமானாரே கைத்தாங்களாக தூக்கி கபரடக்கம் செய்கிறார்களே, அந்த உடம்பாக நான் இருந்திருக்க கூடாதா? இப்படி அபூபக்கர் நாயகமும் சிலாகித்து போனார்கள். அது மட்டுமல்ல, அந்த மையத்தை கபருக்குள் வைக்கிற பொழுது நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அம்சைது ராதியன் அன்ஹு, யா அல்லாஹ், இவரை நான் பொருந்திக்கிட்டேன். இதுதாங்க சஹாபாக்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், இவரை நான் பொருந்திக் கொண்டேன், வரதி நீயும் பொருந்திக்கணும். அந்த வார்த்தை பாருங்க, குர்ஆனில மிகப்பெரிய செய்தி அல்லாஹ் சொல்றான். நீங்கள் தேடுகிற எல்லாவற்றிலேயும் பெரியது எது தெரியுமா? ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மிகப்பெரியது. நம்ம தொழுகிறோம், தராவி தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செஞ்சுட்டு ஓரத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும், யா அல்லாஹ் நீ பொருந்திக்கோ, யா அல்லாஹ் நீ பொருந்திக்கோ, யா அல்லாஹ் நீ பொருந்திக்கோ. அந்த பொருத்தத்தை பெற வேண்டிதான் இந்த சஹாபாக்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். சந்தேகமில்லாத ஈமானோடு வாழ்ந்த அவரை பெருமானார் பார்த்துட்டாங்க. அவரை விட்டுருப்பா, அவர் குர்ஆன் ஓதுறவர், அவர் தொழுகிறவர், அவர் வாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. துனியா வேண்டாம், மறுமையே வேண்டும் என்ற தன் லட்சியத்தை அடைந்த மகத்தான சஹாபி, இரட்டை போர்வைக்கு சொந்தக்காரர் அப்துல்லாஹ் தில் பிஜாதை பெருமானாரின் திருக்கரத்தினால் அடக்கம் செய்யப்பட்டு பெருமானாரின் நாவினால் துஆவையும் பெற்ற மகத்தான சஹாபி. அல்லாஹ் அதுபோன்ற ஈமானை நமக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا انك انت التواب الرحيم. صل على النبي سيدنا محمد واله واصحابه اجمعين والحمد لله رب العالمين.